சொல்லிட்டு போற என்ன பண்ண பொண்ணு தர்றவளா தெரியல ஒண்ணு வேண்டாம் அத்தையா எனக்கு ஒண்ணு அப்புறம் என்னன்னு சொல்றேன் காலி பண்ணுது நின்ன அடிக்கிறா உக்காந்தா குத்துறடா நீ தொட்டி அவ தொட்டா இந்த நாடகத்தை நீ வச்சா யாரு வச்சா பாசாங்க போனத மகனே ஐயோ வானா நான் எந்த பாசாங்க போட்டா நீ விடுற இப்ப கோயிலுமா என் மவளை முன்ன நீ தொட்டி அவ தொட்டா அப்படி கேட்டிருந்தா ஒண்ணு இல்ல பட்டையா அடிச்சுட்டா கேப்பேன் வேட்டையாடி வந்து இங்க உட்காந்து ஏடா சொல்லி கொடுக்கணும் ஆனா எனக்கு 2 அடினா உனக்கு 10 அடி கிடைக்கிறாங்க ஆனா நம்ம 2 பேரும் கொடுத்து வச்சோம்னா 2 பேரும் ஒரு நாள் சேர்த்து போகும் ஆமா அமர்ந்திருந்தேன் உன் மலர் கால அவர் போன உதவி ஒரு பையன் இன்னும் பேச மாட்டான் ஆமா பொண்ணு சிவனேன்னு உட்காந்துருங்க கல்யாணம் செய்தா உன்னதான் செய்வேன் இல்லன்னா என்னடா தின்னோன்னா பொட்டுகளையும் நல்ல வெள்ளம் பொட்டுகளையும் நல்ல வெள்ளமும் தின்பேன் அப்படி மீறி அதையும் செய்யலன்னா நான் உன் பேரை எழுதி வச்சுட்டு செத்து போகணும்னு சொல்றாங்க அப்புறம் கேவல கேப்பாருக்கு மாட்டேங்கிறான் ஒரு 100 பால் இதெல்லாம் சொன்னதோட இல்ல வாங்கன்னு உன் மக கூட்டா நான் வரமாட்டேன் என்றேன் ஒரு மகன் மாட்டேன் நான் வரமாட்டேன் என்றேன் ஒரு மகன் மாட்டேன் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் ஏண்டா ஆரம்பம் சொன்னீங்க அவன் விட மாட்டேன்னு சொன்னது ஓமாவதான் கேளு நான் பார்த்தா தப்பு இல்லை இவன் யார் பெத்த பிள்ளை ஆமா தொட்டு பேசிட்டு பாட்டு பண்ணு அடி பெருமா பாட்டுக்கார ராம் போட்டுருக்கான் பாரு பெருமா பாட்டுக்கார ராம் போட்டுருக்கோம் நம்பவே முடியாது உன்னை அடிச்சா ஐயோ கை தொட்டு இந்த மாதிரி கோலம் போட்டதால ஒரு குறையும் வராது அது மாதிரி கோயிலுக்கு குடியேறி போயிட்டு உனக்கு கை தொட்டு ராமன் தான் போட்டேன் நீ கோலமே போட்டாரு உன்னை கை தொட்டு அடிச்சு இல்ல சாட்டியால் தான் அடிச்சேன் சாண்டி நீ போய் கேளு அந்த வார்த்தைக்கு யார் பெத்த பிள்ளையே தெரியல எல்லவோ தப்பு நான் வர மாட்டேன் அந்த பையன் போய் சொல்றாமா அந்த பையன் போய் சொல்றான் என்ன சொல்ல போறேன் அம்மா மலர் எடுக்க போனா மலர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரலான்னு வந்தமா அப்ப அந்த பையன் இல்ல நல்லதுக்கு நான் எங்கேயுமே கிடையாது ஏன்னா மலையில இருந்து ஒரு கீழே கொண்டாந்து ஆட்டத்தை கத்து கொடுத்து இன்னைக்கு ஊரா நல்ல பேர் வாங்கி கொடுத்து ஓட்டக்காருக்கு 5000 சம்பளம் கொடுக்குறாரு பத்தியா அது அவர் பையன் சொல்லலாம் அந்த பையன் வண்டியிலே இருக்காமா மலர் எடுத்துக்கிட்டு வந்தனா அப்ப இந்த பையன் ஆலமரத்தடியில உட்கார்ந்து அந்த பையன் ஆலமரத்தடியில உட்கார்ந்து இருந்தாமா நான் ஆம்பளை கிட்ட பேச மாட்டேன்ல அம்மா கிட்ட வராமா அம்மா
சுத்திக்கிட்டு வந்தோமா. ஓ வரவை விட்டு விழுப்புரம் போய் ஊருக்கு போய் சங்கராபுரம் போய் கள்ளக்குறிச்சி போய் சுத்திட்டு வரேன். ஆமாமா. ஆட்டா. அப்படி வந்தனா இந்த பையன் குறுக்கு வழியா வந்து என் முன்னாடி வந்து கிட்ட நின்னாமா. ஓ நேரா அப்படியே மாம்பட்டு வையா இங்க பக்கத்துல இருந்து மாம்பழப்பட்டு அந்த மாம்பழப்பட்டு வையா வந்து நேரம் வந்துட்டாங்க. அப்படி நேரம் வந்து ஏய் இல்ல வையா நேரம் ஏய் நான் ரோடு சரியா போடுங்க. ஐயோ ஐயோ முடிஞ்ச வந்து பாருங்க ஏய் முடிஞ்ச வந்து பாருங்க அம்மா. அப்ப நான் என்ன சொன்னேன், எங்க அம்மா இருக்கிற ஏன் கிட்ட வந்து நிக்கிறேங்க, எங்க அம்மா பெரு கோபக்காரி, ஆம்பளை கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னனா. சொல்லி உங்ககிட்ட வந்தா உன் பேரை சொன்ன பிறகு அம்மா அவன் கிட்ட வந்தான். அம்மா அப்ப நான் என்ன சொல்றேன், நான் எட்ட போடாண்ட அவன் கிட்ட வாடினா. அம்மா என் கிட்ட வராது எட்டையே போடா அப்படின்னு சொன்னா என்ன வாடி போடின்னு கிட்ட வாடின்னு சொன்னாங்க. உன் மேல சத்தியமா. ஏய் பொணவாடி மாரி எத்தனை மூட்டிட்டு போய் பண்ணிட்டு வந்தா இல்ல ஆமா அவன் எங்க போய் ஆடி போய் சொல்லலாமா கொஞ்சம் மாதிரி என்ன நான் முடிங்கம்மா ஏண்டா ஆறுமுகம் ஏன் ஆறுமுகம் அம்மா உன் கொம்பு விழுந்து போய் ஒரே போட்டு மொத்தம் நான் தப்பு செய்யல. அவன் தான் கிட்ட வந்தான். நான் எங்க சொல்லு அம்மா கிட்ட வந்தான். அது எந்த போட கிட்டமா கிட்ட சொல்லலாமா ஐயா மாரியம்மனுக்கு தெரியும் அந்த மாரியம்மனுக்கு தெரியும் நானா கிட்ட கோயில் வெளியே வர மாட்டான் அவ புடிச்சு கிள்ளன கிள்ளு வையன்னு யாரு ஐயா யாரும் ஒரு பையனை பார்க்க மாட்டாங்க. ஐயோ ஐயோ நான் சொல்ல முடியாது சொல்லு எந்த போட கிட்டமான்னு சொல்லு நான் சொன்னேன் அம்மா உனக்கு கல்யாணம் ஆச்சா அவளியா எந்த நாட்டு அரசுக்கு பிள்ளை உங்க அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா அவதான் செத்துட்டான்னு சொன்னான் இந்த வாயா மூஞ்சி வச்சு யாரு முடியும் சரி சரி ஐயோ ஐயோ அடிவன் என்ன சொல்லுவோம் சரி ரொம்ப சீராக சீரனா சூத்துக்கு ஆபத்து நாளைக்கு ஆபத்து சிவனேன்னு இருந்து அவன் என்ன சொன்னான் நீ இதெல்லாம் சரியில்லை எங்க அப்பா கிட்ட போகும் அப்படின்னு சொன்னது உண்மை அந்த மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் சரியில்லைங்கிற அது உன் மாவு சொல்றா சரியா காலை என்ன வாட்டமா என்ன சூத்திர அடிவாங்க நான் சரிதானா என்றே உன் மகன் சரியில்லாத வார்த்தைன்னு சொல்றேன் இது சரிதான் நீ எனக்கு முறைதான் அப்படின்னு அவன் சொல்றான் சொல்லி சொல்லிட்டு தான் அடிக்கிறேன் பாவம் யாரு பெத்த பிள்ளையே பரவாயில்ல அதனால உன்னால தப்பு ஆமா ஆமா தொட்டு பார்த்துட்டு போய் அப்புறம் வந்து சிவமணி பையன் நல்ல பையன் உன்னால தப்பு சரி போ ஏண்டி அவன் பேச்ச நம்பாதம்மா. நான் உன் பொண்ணுமா, நான் பொய் சொல்ல மாட்டேன். அம்மா என் கிட்ட வந்து என்னென்ன வார்த்தை பேசணும் தெரியுமா? தப்பு தப்பா பேசணும்மா. அப்படி பேசுன உடனே நான் என்ன சொல்றேன், ஏங்க அம்மா இந்த மாதிரிலாம் ஏங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் வாடி போடி அப்படி இப்படின்னு சொன்னானா. அப்ப நான் என்ன சொன்னேன், நான் அடுக்குமா என்ன
அந்த மாதிரி கூப்பிட்டாமா அடுக்க மாட்டோம் படுக்க வாடி படுக்க வாடி சுமணி கோயில் கட்டலாம் ஆயா அந்த மாரியம் ஜாத்தியா நான் சொல்றேன் ஆனா அவளால தான் நீ அழிஞ்சு போவேன் அம்மா அப்ப கூட எங்க அம்மா கோபக்காரி வந்தா உன்னை அடிப்பான்னு சொன்னா உங்க அம்மா பொம்பளையா இருந்தது உண்மையா இருந்தா என் காலில 4 அடி அடிச்சு அம்மா அப்ப காவலாடி வந்தான்னா இந்த மந்தி பையன் ஏண்டா இந்த பையன் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறான் நீ கேளுடா அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான் ஏண்டி நித்தியவல்லி உங்க அம்மா அம்மா ஏண்டி நித்தியவல்லி உங்க அம்மா தான் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணனா மாமனார் வீட்டுல மாமனார் கிட்ட எப்படி இருக்கணும் மாமனார் கிட்ட எப்படி இருக்கணும் அப்புறம் ஏதோ புருஷங்கிட்ட போயிட்டு சாந்திக்கு முகூர்த்தம் கொடுக்கணுமா எப்படி சொன்னாமா அதெல்லாம் கத்துக்காடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வனத்துல ஒரு பாரஸ்ட் ரூம் இருக்குல்ல ஒரே ஒரு ரூம் தனியா வச்சு வச்சிரோம் அந்த ரூம் உள்ள விட்டு அவன் நாம 2 பேர்ட்ட வச்சு பூட்டிட்டான் ரெண்டு பேத்தையுமா ஒண்ணா விட்டா ஆமாமா ஐயோ ஒரு வயசு பொண்ணையும் ஒரு வயசானையும் ஒரே ரூம்ல இருந்து போட்டுனா ரெண்டு பேரும் ஆலமரத்து பேசிருந்தோம் ரூம் பக்கத்துல இருக்கா கோயில் போகுது நான் என்ன பண்ணேன் அம்மா சண்டை போடுறேன் நீ வாமா போலாம் அப்படின்னு நான் ரொம்ப நேரம் கூட்டு வாங்குறோம் ரொம்ப இருந்து கேட்டுது நீ போட நான் இல்ல நீ போட நான் இல்ல அவர் என்ன பண்ணா நம்ம ரூமுக்குள்ள விட்டு பூட்டு போட்டு நான் வந்துடுறேன் இல்ல நான் கூட அம்மா அம்மா நான் என்ன சொல்றேன் ஆயிரம் நம்ம அசுர வம்சமாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள தண்ணி கொடுத்து மரியாதையா அவனை 4 அடி அடிச்சு அனுப்பி விட்டுருமா 4 அடி அடிச்சு அனுப்பி விட்டுருவோம் 4லே அடிச்சு நீ நல்லது செய்து போதும் ஆயா என்ன பண்ணணும் தெரியுமா இல்ல நீ யாரும் தெரியல தண்ணி குடிச்சிட்டாவது போயிரு நான் குடிச்சிட்டு போறேன் ஏமா யாரோ ஒரு